ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான சேனைக்கிழங்கு வேர்க்கடலை காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த காரக்குழம்பு ஒரு முறை செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு மண் சட்டியில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலேயே இது 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நான் இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச வேர்க்கடலை வச்சுருந்தீங்கன்னா நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவு சேனைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன க்யூப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் சேனைக்கிழங்குக்கு பதிலாக கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். எது சேர்த்து செஞ்சாலும் இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயிலேயே இந்த கிழங்கை 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கிழங்கு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை 1 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே நார்மலான தண்ணி ஒரு 2 கப் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு கிழங்கு வெந்து வரணும், அதனால் தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு குழம்பும் திக்காக இருக்குது. கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ஸ்பூனில் அழுத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இறங்கும். அப்போனா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் இது கூட ஒரு 1/4 கப் அளவு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் மட்டும் சேர்த்தா போதும். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு கரெக்டான திக்னஸில் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் சேனைக்கிழங்கு வேர்க்கடலை காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும்.